Happy birthday to you. Happy birthday to you. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், நமக்கு தான் அந்த அக்கறை வேணும். ஐயோ கேக் வாங்கணுமே, ஒரு வெட்டணுமே, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கூட ஒரு நிமிஷம் என்னைய கேட்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னைக்கு வந்து அண்ணன் எனக்காக நம்பிக்கை என்ன பிடிக்குமோ ஒரு நாள் அண்ணன் கிட்ட சொன்னேன், ஆனா எனக்கு இது பிடிக்கல, செஞ்சு போங்க. தெரியுதா, நீ வந்ததுல இருந்து வீட்டுல எதுவுமே எங்களால குடிச்சு சாப்பிடவே முடியாது. தெரியுதா, பலார் முட்டை மாதிரி இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னது என்ன பண்ண இப்போ காத்துல சாப்பிட்டுட்டு இருந்த? கொஞ்சம் கொடுங்க. ஜோக் இல்ல, ஜோக் இல்ல, ஜோக் இல்ல இல்லையா? Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ் அண்ட் தேங்க்யூ so much for the support given so far. இந்த லுக்ல எடுக்க வேணாம் நான் சொன்னேன், கொஞ்சம் கேவலமா இருக்கேன்னு. ஆனா இது உண்மையிலே கேவலமான கீழே அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா நாங்க ஒரு vlog வேகமா கொஞ்சம் ரெடி ஆகாம கூட ஏன் வந்து இப்படி ஒரு vlog பண்றோம்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம சேனல்ல இருக்கிற லவகுஷன் அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணிட்டு, அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். ஸோ அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெஜ்ல வந்து நம்ம அரவிந்த் கையால செஞ்ச ஒரு டிஷ் இருக்கு. ஸோ கேக் கட் பண்ணிட்டு அப்படியே அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு. எகிட்டேரியன், ஆமா. இப்போ ரீசெண்டா என்ன சாப்பாடு லஞ்ச் என்ன இன்னைக்கு? நெய் சோறும் எக் கிரேவியும் வந்து இன்னைக்கு வந்து லஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ லவா வர வச்சு கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஈவினிங் வந்து தாய் கிழவி படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு சின்ன செலிப்ரேஷன் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே தாய் கிழவி படத்துக்கு போயிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படின்னா கேக் நாங்க தான் அப்படியே வாங்கி வைக்கிறோம். பட் அவனே கேக் வாங்கிட்டு வாங்கிட்டு வர சொல்லி அவன் கையாலே வெட்டி அவனுக்கே ஊட்டி அவனுக்கே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகே, கேக் கட் பண்ணலாமா? கேக்கு Happy birthday to you. Happy birthday. Thank you. Happy birthday. Thank you. எங்களுக்காக கேக்கே நீ வாங்கிட்டு வந்த. நமக்கு நாமளே ப்ரொமோஷன் பண்ணிட்டாரோ. இல்ல அண்ணன் வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஒரு பொரியல் திருவாங்க வாங்கிட்டு வராரு. என்னடா கேக் வாங்கிட்டு அது என் கையில வாங்கிட்டு ஆனா கேக் எப்படினாலும் காட்டுவீங்க. உனக்கே தெரியும் ஓபன் பண்ணி ஃபுல்லா பாத்துதான் வந்த யாரு பேர் போட்டிருக்கு மாத்தி கீத்தி போட்டாங்க. நீயே அந்த கேக்க வந்து அரேஞ்ச் பண்ணிரு, நீ அன்பாக்ஸ் பண்ணி கட் பண்ணிரு. லவா இடிக்காம கொண்டு வந்திருப்பான்னு நம்புறேன். ஆக்சுவலா கேக் கடைக்காரர் சொல்லிதான் விட்டாரு, தம்பி யாருக்கா சர்ப்ரைஸ் ஆமா கொஞ்சம் பாத்து எடுத்துட்டு போ பண்ணாரு. இல்ல அவர் சொன்னாரு சர்ப்ரைஸ்ங்க, அந்த பையன் வந்தானே ஆட்டி சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. தேங்க்யூ சோ மச். ஐ நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லிடு. வாயை கொடுத்தனா அப்படியே வெட்ட முடியாது. ஓகே வெட்டுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. பாத்துட்டேன். ரொம்ப பேசுறேன். நல்லா கன்னு இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear lover. Happy birthday to you. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இது வெடிக்கணுமா அவசியம்? ஆமா, கீழே முன்னா கூட்டணும். வீடு ஃபுல்லா குப்பையாகாது. அது மாதிரி தான் கேட் வாங்கிட்டு. இது இருப்பனா அப்படிதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், வெளியே வந்தாலும் தெரியாது. ரிப்பனா கேக் வெடிக்குமாமா உள்ள வெடி வச்சு. Happy birthday to you. Happy birthday to you. தேவலாத பண்ணி கேக் கீழே விழுந்தா அப்படியே சமத்தா அள்ள சொல்லுவாங்க. இப்ப யார் அல்றதுன்னு எனக்கு சொல்லுங்க. இது இந்த பையன் அள்ளுவான். ஓகே வெட்டிடுவோமா? பிங்கோ பயந்துருச்சு.
குழந்தைய பயமுறுத்தி. சரிம்மா ஒண்ணும் இல்லம்மா, பயந்துட்டா. ஆக்சுவலா என்னைக்குமே ஃபர்ஸ்ட் வந்து அக்காக்கு ரெண்டாவது அண்ணனுக்கு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அக்கா. சுகரே இல்ல, போதும் அவ்வளவுதான். சுகர்லெஸ் கேக்ல சுகர்லெஸ் கேக். சக்கரை மட்டும் அரை கிலோ போட்டுருக்காரு. தேங்க்யூ சோ மச். மணி 2 ஆச்சு, அண்ணன் சாப்பிடலான்னு இருந்தாரு. அண்ணன் கூட்டு விட்டாச்சு. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா கீ ரைஸும் எக் கிரேவியும் செஞ்சு வச்சு அதையும் இந்த சாப்பிட. பக்கம் இங்கெல்லாம் வரணும். ஆக்சுவலா கேக் வாங்கிட்டு வர்றது லேட். எவனாவது கேக் இவ்வளவு லேட்டா வாங்கிட்டு வருவாங்க பிறந்தநாள் அதுமா. அவருதான் சர்ப்ரைஸ் எனக்கு என்ன தெரியும், அவர் வரதுக்கு இல்லையா, தூக்கத்தை லேட் பண்ணிட்டாரு. பிறந்தநாள் நமக்கு தான் அந்த அக்கறை வேணும். ஐயோ கேக் வாங்கணுமே, வெட்டணுமே, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கூட ஒரு நிமிஷம். என்னைய கேட்க சொல்லி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னன்னா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் பிள்ளைங்க வீட்டுக்கு போனா அம்மா வந்து ஏதாவது பிடிச்சது செய்வாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து எனக்காக நம்பிக்கை என்ன பிடிக்குமோ ஒரு நாள் அண்ணன் கிட்ட சொன்னேன், ஆனா எனக்கு இது பிடிக்கல, செஞ்சு போங்க. தெரியுதா, நீ வந்ததுல இருந்து வீட்டுல எதுவுமே எங்களால சாப்பிடவே முடியாது. தெரியுதா, பலார் மாதிரி இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு சிக்கன் செய்யறேன்னா சிக்கன் சோயா செய்யுங்க, ஒரு மட்டன் செய்யறேன்னா மட்டன் செய்யுங்கன்ற எதான்டா செஞ்சு திங்கிறது. அப்புறம் அண்ணன் வந்து இன்னைக்கு எனக்காக எல்லாருமே இன்னைக்கு வெஜிடேரியனா மாறி எக்டேரியனா மாறி தம்பி சோதனைக்குள்ளாக்கிட்டீங்க, செஞ்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். கண்ணெல்லாம் கலங்குது. ஏதோ வருது, என்னன்னு தெரியலையே. தம்பிக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். தம்பிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நேத்து அண்ணன் ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போனாரு, ஸ்கூல் ஷூ போட்டு வந்தோன்னு சொல்லி என்ன போட்டு போட்டாங்க. அதேதான். அசானு வாவ், நல்லா இருக்கா? அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. அடிப்போலி. அப்புறம் ஷூ போட்டுதான் இதுக்கப்புறம் மளிகை ஜாமான் கூட ஷூ போட்டுதான் போவாங்க. அதுக்காக பாத்ரூம் போறப்ப ஷூ போட்டு போறது, இந்த ஜாகிங் போறப்ப இந்த ஷூ போட்டு போறது, ஜிம்முக்கு இந்த ஷூ போட்டு போறது. ஜிம்முக்கு போட மாட்டாங்க. இது வந்து தவறான செய்ய. போட்டு பாரு, கரெக்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஓகே, எல்லாம் பிடிச்சிருக்குல? ஓகே, இருக்கு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இப்ப அக்கா தம்பிக்காக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். ஓகேங்கா, நன்றி. சோ தம்பி வந்து ஆசைப்பட்டான் அப்படின்றதுனால தம்பிக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டே இருந்தான், கீ ரைஸ். அந்த கீ ரைஸ் ஒன்று செய்வீங்களா, செஞ்சு கொடுங்கன்னு. நீ தம்பிக்காக அழகா ஒரு சூப்பரா பாஸ்மதி ரைஸ்ல கீ ரைஸும், அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான், சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டான்றதுனால கீ ரைஸ் அண்ட் எக் கிரேவி. ஓகே, நல்லா இருக்கா? இப்ப நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற, புரியுதா? இன்னைக்கு நாம தான் வந்து சாப்பிடுவோம். என்னது என்ன பண்ண இப்போ காத்துல சாப்பிட்டுட்டு இருந்த? கொஞ்சம் கொடுங்க. ஜோக் இல்ல. ஜோக் இல்ல இல்லையா? ஓகே, தம்பிக்கு போட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆக்சுவலா என்னைக்குமே முத வாய் எங்க அம்மாவுக்கு வச்சுட்டு இப்ப வந்து நம்ம பேலன்ஸ் வையா. அம்மா தம்பி வாட்டர்மெலன் ஸ்டார் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அடிப்பொலி. அந்த நெய் கிரேவி சாப்பிடாச்சுண்ணே. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குண்ணே. தாய் பாஸ்தா தான் காட்டாரு. இல்லடா, ஒரு வாட்டி கேட்ட ஞாபகம் இருக்கு அவனுக்கு. கீ ரைஸ் செஞ்சிருந்தோம், அப்ப வந்து நாங்க சிக்கன் கிரேவி வச்சிருந்தோம். ஆமாண்ணே. அப்ப வந்து உனக்கு இந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி தொக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தேன், நீங்க சாப்பிட்டேன். எனக்கு நல்ல ஒரு கிரேவி இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆக்சுவலா 2-3 டைம் கேட்டாங்க, அது வைங்க அது வைங்க. அப்ப வந்து எல்லாருமே நான்வெஜ் போயிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் எனக்கு ஸ்பெஷலா வீட்டுக்கு வர வச்சு பாடா வீட்டுக்கு சாப்பிட அப்படின்னாரு. சரி, ரசம் சாம்பார் தான் நினைக்கிறேன். பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதான். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடுவேன். ஃபுல்லா சாப்பிடுறேன். ஃபுல்லா காலி பண்றேன். தாய் கிளவி வரா ஒதுங்கிக்க, இந்த பவுனு தாய் வர வரண்டு வரா.
லவகுஷன் பர்த்டே ஸ்பெஷலா வந்து தாய் கலை வந்திருக்கோம். வந்தாச்சு, படம் பார்த்தாச்சு. படம் பார்க்கல, இப்பதான் நான் வந்திருக்கோம். போஸ்ட் தான் பார்த்துருக்கேன், படம் பார்க்கல. ஓ இங்கதான் உனக்காட்டு தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணலாம். புளிசோறு கட்டி கொண்டு வந்திருக்காங்க. புலிசோர் ரெடி எடுத்து வந்திருக்கியாமே, சரி கம்ப்ளைண்ட் பண்றேன். நம்ம தியேட்டர் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்றேன். கொஞ்ச நேரம் போல எல்லாரும் ஷேரிங் கேட்பாங்க. அதான் என்கிட்ட தண்ணி வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க, வாங்கி முடக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு தோடு ரெண்டோ மம்பட்டி காது ரெண்டோ தொத்தி கிட்டு ஆடுதுடா தண்டட்டி. அக்கா பெரி பெரி சாப்பிட்றாங்க. பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இன்னொன்று வாங்கிட்டாங்கயா, எங்களுக்கே அது வாங்கக்கா. நல்லா ஃபிட்னஸ் மெயின் பண்ணுறோம். சரி, நல்லா இருக்கா? ரொம்ப பிடிக்கும் உனக்கு? எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நான் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாரும் வந்து பாவேன். வெளியே எல்லாரும் கொடுக்குறாங்க. மதுரமல்லி. ஓகே, ஒரு வழியா வந்து அக்காவை கூப்பிட்டு நாங்கெல்லாம் மயிலாப்பூர் வந்திருக்கோம். மயிலாப்பூர் காஃபி ஹவுஸ். ஓனர் பாத்தீங்கன்னா 6500 ஜிபே பண்ணி விட்டுருங்க. யார் நீ? குடிச்ச பாலு காசு வர இங்கதான் நிக்கிறேன். ஓகே அக்கா, நல்லா இருந்தது படம், சூப்பரா இருந்தது. முடிச்சுட்டு வந்து தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. இதுக்கு 1000 போட்டு அவ்வளவுதான் பண்ணி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்க? சூப்பரா இருந்துச்சு. உன் பேடு ரொம்ப நல்லா போச்சு. நான் வந்து வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடு, உனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ், அப்புறம் நீ சர்ப்ரைஸ் கேக் வெட்டிட்டு வந்து எங்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிய, அது எல்லாமே ரொம்ப சூப்பரா சர்ப்ரைஸ் ஆச்சு. ரொம்ப சூப்பரா போச்சு. ஸோ அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அந்த படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதே மாதிரி நாங்களும் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம். சரி, தம்பியோட பிறந்தநாள் வேற, சரி அதனால அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டிராக் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஹோல் படமா பார்க்கும்போது முடிச்சு வெளியே வரும்போது ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த படம். டே ஃபுல்லா இன்னைக்கு ஒன்லி பாசிட்டிவ் தான். லவா ஹாப்பியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் வந்து எனக்கு எப்பவுமே பிடிச்ச இடம் தியேட்டர் தான். ஸோ அதுல நீங்க என் பண்ணது எனக்கு இன்னும் இந்த டே வந்து அவருக்கு இல்லையோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஓவராலா ஹோல்சமா எனக்கு ஒரு ஃபுல் ஹார்ட்டடா இருந்துச்சு படம். இது எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க. சங்கீதா சேஸ் நண்பர்களே, எல்லாருக்கும் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் வந்துடணும், சரியா? கீழே வாழ்த்துக்கள் மட்டும் போட்டுடுவாங்க. வாழ்த்துக்கள் போட்டு அக்கா வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன், சரியா? பர்த்டே நல்லா சிறப்பா போச்சு. ஓகே நான் தேங்க்ஸ். சாஸ்க்கு சொன்ன கொடுத்தேன் பாருங்க, இதுல இந்த தட்டை நிமித்தினா கூட சாக்ஸ் வழியில அந்த அளவுக்கு அக்கா தொடச்சாங்க. இது அண்ணன் கிட்ட கொடுத்து அண்ணன் சாப்பிட்டு இதுக்கு பேரு தான் சங்கீதா சாஸ். இன்னும் ஃபியூச்சர்ல சங்கீதா வந்து அதே மாதிரி தான் படம் தோணும். இல்ல இது எனக்கே தோணுச்சு ஆக்சுவலா, உனக்கு தோணுது. ஃபியூச்சர்ல நீ வந்து இன்னொரு கிளவி வயசுல ஆடும்போது நீ அந்த தாய்களி படத்துல வர மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட கடுக்காப்புளி இருக்கு. அதுல வர ராதிகா மாதிரி ஒரு மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரையும் வம்பழுத்துக்கிட்டு எனக்கே அப்படிதான் தோணும். பன்னாட்டு பண்ணிக்கிட்டு இப்பயே அப்படிதான் இருக்கேன். அதான் அப்ப அந்த வயசுல டீல் பண்ணி வச்சுப்பாரு. இதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன பிளான்? என்ன பிளான்? கல்யாணம் பண்றோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. லவா கல்யாணம் பண்ணும். 21 வயசுல என்ன கல்யாணம் பண்ணணும்? அந்த பொண்ணு வரணும்ல. இப்ப 41 ஆயிடுச்சுல. லவகுஷனை கல்யாணம் பண்ண விரும்புவோர் கீழே இருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருங்க. போயிட்டு இருக்கு. நான் வந்து பாப்பேன். நம்ம ரொம்ப சீரியஸா பொண்ணு தேடிட்டு இருக்கோம். ஆமா, அவங்க சொன்னாங்க உங்க டீடைல்ஸ் வச்சீங்க. லவா பத்தி நாங்க சில டீடைல்ஸ் அனுப்புவோம். அத நீங்க யோசிச்சு வேறமா முடியும். அக்கா எனக்கு புரியல. பாக்க வர மாதிரி வந்து சட்டார்னு ஒரு நான் வந்து 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்பேன். உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு இருக்கும்னு நினைக்க மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா பாத்துட்டேன். டெய்லி ஒரு ஹக் ஒரு கிஸ். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வெளியே வந்து லவகுஷனோட பர்த்டே வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சிச்சு. அதான் தம்பிக்கு வந்து தம்பி ஆசைப்பட்ட மாதிரி கீ ரைஸ், எக் கிரேவி, அப்புறம் வந்து ஒரு அவுட்டிங், ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் படம்,
இதெல்லாம் ஒரு நல்ல படம். இதெல்லாம் நடக்குது. நான் என்னமோ இந்த சேனல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்ன எவனுமே கேட்க மாட்டானுங்க. இந்த சேனல் மாதிரி தம்பி டிஸ்கஸ் பண்றேன். அக்கா மேலதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அக்கா தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லப்பா, ஹாப்பி பர்த்டே. சோ இதே மாதிரி இன்னொரு நல்ல vlogல சூப்பரா என்டர்டைனிங்கா மீட் பண்றோம். ஓகே ஓகே. பை, குட் நைட். லவகுஷன் கீழ எல்லாரும் கமெண்ட் பண்ண விஷ் எல்லாம் ஆமா சொன்னாங்கல. ஆமா, எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. கீழே வந்து கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் பாப்பேன், விஷ் பண்ணீங்க. அதே மாதிரி உங்க ப்ரொஃபைல் எல்லாமே லவகுஷனுக்கு வந்து டைரக்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல அது அனுப்பிடுங்க. பர்சனலா போயிருங்க. ரெஃபரன்ஸ் பை சங்கீதா வேஸ் லாகின் போட்டுருங்க. ஒன்லி கேர்ள்ஸ். புரியல தம்பி, நீ என்ன எதிர்பார்க்கற? பூரா பாய்ஸ் பசங்க வந்து பிரதர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. ஏய் நான் மெசேஜ் பண்ண வரேடா, மெசேஜ் பண்றா. அக்கா சொன்னால கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட ஆரம்பிச்சேன். நோ ஃபார்மல் அதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் போட்டோ ஜிம்முக்கெல்லாம் போறேன். தாடி எல்லாம் வளர்த்துறேன். இது எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த மேட்ரிமோனி இதுல வந்து அதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லாம பதிவு பண்ணிட்டு இருக்காரு. பாத்துக்கங்க. ஓகே போட்டோ. ஓகே ஓகே, பை பை பை.